அதிகாரம் 21. பல்வேறு பாவங்கள். குழந்தாய், பாவம் செய்துவிட்டாயோ? இனிமேல் செய்யாதே. செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை அழித்துவிடும். நெறிகேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். செருக்குற்றோரின் வீடு பாழாகும். ஏழையரின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலைவிலும் பரவும். ஆனால் அவர்கள் நாத்தவரும் போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தம் வீட்டை கட்டுவோர் தம் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாமே சேர்த்து வைப்போரை போன்றோர். நெறிகெட்டோரின் கூட்டம் ஃபணர்கூளம் போன்றது. கொழுந்து விட்டெறியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் பாதாளத்தின் வாயில் உள்ளது. அறிவாளியும் அறிவிலியும். திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தம் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமை இல்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை மிகுதியாக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளத்தைப் போல பெருக்கெடுக்கும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டைக்கலன் போன்றது. எவ்வகை அறிவும் அதில் தங்கி நிற்காது. ஞானமுள்ள பேச்சை கேட்டு அறிவுடையோர் புகழ்வர். அதை வளம்பெறச் செய்வர். அப்பேச்சை கேட்க ஒழுக்கமற்றோர் விரும்பார். தமக்கு பின்னால் அதை தள்ளிவிடுவர். பயணத்தில் எடுத்துச் செல்லும் சுமை போல் மூடரின் உரை உள்ளது. அறிவுடையோரின் பேச்சில் மகிழ்வு கிடைக்கிறது. முன்மதி உடையோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும். அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். மூடர்களுக்கு ஞானம் பாழடைந்த வீடு போன்றது. மதியினர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது. அறிவிலிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால் விலங்கு போன்றது. வலக்கையில் மாட்டப்பட்ட தலை போன்றது. மூடர்கள் சிரிக்கும்போது உரத்த குரல் எழுப்புவர். அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். முன்மதி கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன் நகையாகும். வலக்கையில் அணிந்த கைவளையாகும். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன. பட்டறி உடையோரின் கால்களோ நுழைய தயங்குகின்றன. அறிவிலிகள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள். நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர். நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒற்று கேட்பர். முன்மதி உடையோர் அதை இகழ்ச்சியாக கொள்வர். அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர். முன்மதி உடையோர் சொற்களை அளந்து பேசுவர். மூடரின் இதயம் அவர்களின் வாயில் உள்ளது. ஞானியரின் வாய் அவர்களின் இதயத்தில் உள்ளது. இறை பற்றில்லாதோர் எதிரியை சபிக்கும் போது தம்மையே சபித்துக் கொள்வர். புறங்கூறுவோர் தம்மையே மாசுபடுத்திக் கொள்வர். அக்கம் பக்கத்தார் அவர்களை வெறுப்பர்.